நமக்கு வராத அமைதியின் உண்மை காரணம் நீ எப்போதாவது யோசிச்சிருக்கியா? எதுவும் குறையாமல் இருந்தாலும் மனசு ஏன் அமைதியா இருக்க மாட்டேங்குது? புதிய போன் வாங்கினாலும் இன்னும் பெரியது வேண்டும்னு தோணும். நல்ல மார்க் எடுத்தாலும் இன்னும் அதிகம் வேண்டும்னு தோணும். மற்றவர்கள் முன்னேறினா மனசுல சின்ன கோபம். ஏன் இப்படி? 2000 வருஷங்களுக்கு முன்பே இதுக்கு பதில் சொன்னார் திருவள்ளுவர். ஒரு சிறிய ஊர்ல குமார் என்ற பையன் இருந்தான். அவனுக்கு எப்போதும் இன்னும் அதிகம் வேண்டும்னு தான். நண்பன் புதிய சைக்கிள் வாங்கினா அவனுக்கு அதைவிட நல்லது வேண்டும். யாராவது முதல் ரேங்க் எடுத்தா அவனுக்கு கோபம். பரிசு கிடைக்கலன்னா தூக்கம் வராது. அவனுக்கு எல்லாம் இருந்தது, ஆனா மனசுக்கு அமைதி இல்ல. ஒரு நாள் பள்ளியில் கதையம்ச போட்டி அறிவிக்கப்பட்டது. குமார் ரொம்ப கடினமா தயாரானான். இந்த தடவை கண்டிப்பா நான் தான் முதல் பரிசு நம்பிக்கை. முடிவுகள் வந்த நாள். 2ஆம் பரிசு, முதல் பரிசு அமைதியான கார்த்திக் என்ற பையனுக்கு. குமார் மனசு குதிச்சது. இது நியாயமில்லன்னு கோபமா சொன்னான். அந்த மாலை அவன் தாத்தா அவனை அழைத்தார். ஏன் கவலையா இருக்கே என்று கேட்டார். நான் தான் வெல்லணும் என்றான் குமார். தாத்தா சிரித்தார். நீ கடினமா உழைத்தியா? ஆமா. புதிய விஷயம் கற்றுக்கிட்டியா? ஆமா. அப்போ நீ என்ன இழந்தே? குமார் அமைதியா நின்றான். தாத்தா மெதுவா குரலை சொன்னார். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில பின்னர் விளக்கினார். அதிக ஆசை அதிக துன்பம் தரும். பொறாமை, கோபம் இவையெல்லாம் மனச சுடும். ஆனா ஆசையையும் வெறுப்பையும் கட்டுப்படுத்தினா துன்பம் நெருங்காது. அந்த இரவு குமார் யோசிச்சான். தோல்வி அவனை பாதிக்கல, அவனோட அதிக ஆசைதான் பாதிச்சது. அடுத்த போட்டி வந்தது. இம்முறை அவன் உழைத்தான். ஆனா ஒப்பிடலை, பொறாமை படலை, அதிக எதிர்பார்ப்பு வைக்கலை. முதல் பரிசு மீண்டும் வரல. ஆனா முதல் முறையா அவன் மனசு அமைதியா இருந்தது. அதுவே உண்மையான வெற்றி. வெற்றி இல்லாததால துன்பம் வராது. அதிக ஆசை இருந்தால்தான் துன்பம் வரும். அமைதி வேண்டும் என்றால் ஆசையை கட்டுப்படுத்து. அதுதான் குறள் சொல்லும் ஆழமான உண்மை.